ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து Black கலர் அண்டு கோல்டன் கலர் கிறிஸ்டல் அண்டு பேர்ல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து Black கலர் பீட்ஸு கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் பேர்ல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்மால் சைஸ் அண்டு மீடியம் சைஸ் கோல்டன் கலர் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டாலர் அண்டு ஃபினிஷிங் லாக் செயின் அண்டு ஹூக் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன எடுத்துருக்கோன்னா காப்பர் ஒயர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரேஸ்லெட்டுக்கு எவ்வளோ லிமிட்டடான தேவையான அளவு வயரோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு காப்பர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கியர்லாக் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹூக் கொடுத்துருக்கேன். கொடுத்து திரும்ப அந்த வயரை வந்து கியர்லாக்குள்ளே விட்டு நல்லா எவ்வளோ உங்களால் எண்ட் பண்ண நல்லா லூஸ் இல்லாமல் எண்ட் பண்ண முடியுமோ பண்ணி அதை லாக் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பீட்ஸை கோர்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு நிறைய ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ட்ராயிங் ரிலேட்டட் கிளாஸஸ்லாம் நிறைய ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கேன். லிபான் ஆர்ட், மிரர் ஆர்ட், ரெசின் ஆர்ட் அண்டு மண்டேலா ஆர்ட், இந்த மாதிரி ட்ராயிங் சம்மந்தமான நிறைய ஆர்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். டைமண்ட் ஆர்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி, உல்லன் ஒர்க், ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஜம்பிங் ரிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் டாலரை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கியர் லாக் போட்டு அந்த ஃபினிஷிங் லாக் செயினை வந்து நான் அதை உள்ளே விட்டு லாக் பண்ணிட போகிறேன். பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இதுவே பார்க்க செம்ம லுக்கிங்காக சூப்பராக இருக்குது. அடுத்து இன்னும் பேர்ல் அந்த கோல்டன் கலர் கிறிஸ்டல் சேரும்போது இன்னும் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வெளியில் கடையில் வாங்கும்போது நல்லாவே நிறையவே காஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒர்க்கும் கூட ப்ளஸ் வந்துட்டு கிறிஸ்டல் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் மணி கூட வரும். இதே வந்து நீங்கள் இந்த பீட்ஸை வந்து வாங்கிட்டு நீங்களே வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் லெஸ்ஸாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஒர்க் மட்டும்தான், வேறு மற்றபடி சூப்பராக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டாலரை வந்து ஃபினிஷிங் லாக் செயின் இருக்கு இல்லையா, அதோடு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், நம்ம நைலான் த்ரெட்டு வந்து 2 லேயர்ஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நாட் போடுற மாதிரியே கொண்டு போக போகிறோம். ஸோ வந்து நமக்கு 2 லேயர்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு நான் 2 லேயர் எடுத்துகிட்டு எவ்வளோ அளவு வேணுமோ, அதாவது நம்ம நாட் போடுறனால நீங்கள் நார்மலாக விடுற அளவை விட கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட் விடும்போது நமக்கு த்ரெட்டு நிறைய ஆகும். ஓகே, நம்ம இப்போ த்ரெட்டை எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் கிறிஸ்டல்ஸு அதை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்து கோர்த்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பேர்ல்ஸ் 2 கோர்த்துட்டு திரும்பவும் ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய கோல்டன் கலர் கிறிஸ்டல்ஸ் பீட்ஸை கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட அந்த நைலான் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து அந்த மீடியம் சைஸு அந்த பீட்குள்ளே ஆப்போசிட்டாக கோர்க்கணும். கோர்த்துட்டு நம்ம இழுக்கும்போது நாட் மாதிரியே நமக்கு கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா நமக்கு அழகாக வந்துட்டு இந்த டிசைன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம பாதி எண்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸையும் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஜுவல்லரிஸ் எல்லாம் லேயர் டைப்பு அதெல்லாம் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி நான் சேல் பண்ணுற அந்த ஜுவல்லரிஸை வந்து நான் வீடியோ வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ட் பண்ணிட்டேன். இப்போ நாட் போட்டுட்டு நம்ம இதை எண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ எண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ப்ரேஸ்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நிறைய லேயர் வச்ச ப்ரேஸ்லெட்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம மேக்கிங் வீடியோ அண்டு சேல்ஸ் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.
நான் இது மாதிரி நான் அடுத்தடுத்து வந்துட்டு எம்ப்ராய்டரி, ஜுவல்லரிஸ் அண்டு ஆர்ட் வீடியோ எல்லாமே போடுவேன். இது ரிலேட்டட் சேல்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு வேறு டிசைன்ஸ் வேணும்னாலும் எனக்கு அந்த டிசைன்ஸ் அனுப்புனீங்கனாலும் அதையும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இது போக நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.